எல்லாருக்கும் வணக்கங்க. உங்க எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீண்ட நாள் கழித்து ஒரு பதிவாக இது அமைகிறது. இனிமேல் தொடர்ந்து நம்மளுடைய சேனல்ல வீடியோக்கள் வரும். ஆன்மீகம் சார்ந்த, அதே நேரத்துல உங்களுக்கு முற்றிலும் உடனடி பலனை கொடுக்கக்கூடிய தகவல்கள் நம்மளுடைய சேனல்ல இனி இடம்பெறும். நிறைய பேரு நம்மளுடைய சேனலை வாட்ச் பண்றவங்க கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு கேட்டா, நாங்கள் நினைத்தது இறைவனின் திருவருளால் சீக்கிரமாக நிறைவேற வேண்டும், அதற்கு ஏதாவது வழி இருக்கிறதா என்று கேட்கிறார்கள். அதாவதுங்க, ஆன்மீகம் அப்படிங்கிற கலையே சித்தர்கள் எதன் பொருட்டு உருவாக்குனாங்க அப்படின்னு பார்த்தா, மனிதன் கடுகளவு இன்பத்தை அனுபவிப்பதற்கு மலையளவு துன்பத்தை சந்திக்க வேண்டி இருக்கிறது. இந்த நிலை மாற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் சித்தர்கள் இந்த மாந்திரீகம் அப்படிங்கிற விஷயத்தையே கண்டுபிடிச்சாங்க, அதை செயல்படுத்துறாங்க, அதுல வெற்றியும் கண்டார்கள், மக்களுடைய குறைகளையும் அதன் மூலமாக தீர்த்து வைத்தார்கள். இன்னைக்கு அந்த மாந்திரீகம் அப்படிங்கிறது ஒரு விற்பனைக்கான கலையாகவும் அதே மாதிரி ஏமாற்றும் ஒரு கலையாகவும் மாறிவிட்டது. மந்திரம்ங்கிற பேரை சொல்லி மக்களை ஏமாற்றுறதும் அதன் மூலமா ஆதாயம் அடைவதற்கு தான் இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. அதன் மூலமாக தான் அந்த புனிதமான கலை இன்று ஒரு தவறான விஷயமாக மக்களிடையே காட்டப்பட்டு விட்டது. இந்நிலை மாறணும் அப்படின்ட்டு தான் என்ன மாதிரி சில நண்பர்கள், நான் என்னை பெருமையா சொல்லிக்க விரும்பல, எங்களுக்கு சொல்லி கொடுத்த எங்களுடைய குரு என்ன சொன்னாங்கன்னா, இதை போதிப்பதற்கு நீங்கள் எந்த தட்சணையும் வாங்கக்கூடாது, எந்த அமௌண்ட்டும் வாங்கக்கூடாது. அதாவது அந்த காலத்துல குரு தட்சணைன்னு கொடுப்பாங்க, அது அந்த குருவை வளர்ப்பதற்காக அல்ல, அவர்களுடைய குடும்பத்தினுடைய சொத்தை அதிகரிப்பதற்காக அந்த தட்சணை இருக்காது. இப்போ ஒரு பையன் போறான், இப்போ ஒரு அரச குடும்பத்தை சேர்ந்த ஒரு இளவரசன் குருவிடம் கல்வி கற்க போறான் அப்படின்னு சொன்னா, அந்த குருவிற்கு அவன் இருக்கும் காலம் முழுவதும் அவருக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் தேவையான போஜனத்துக்கு உண்டான தட்சணையை மட்டும் கொடுப்பாங்க. இறுதியில அந்த குரு விருப்பப்பட்டு ஏதாவது கேட்பாரு, பசுமாடோ அல்லது சில ஏதாவது அவர்களுடைய குடும்பத்துக்கு தேவையான ஆதாயங்கள் ரொம்ப சொற்பமா தான் கேட்பார், ரொம்ப சொற்பமா இருக்கும். இதுதான் ஒரு உண்மையான குருவுக்கு அழகு. உங்களை கோடீஸ்வரம் ஆக்குறேன், 1 லட்சம் கொடுங்க, 2 லட்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு நான் என் பேக்கெட்ல போட்டுட்டு ஏதாவது ஒரு 4 மந்திரத்தை உளறி தள்ளிட்டு போறதுங்கிறது தவறான ஒரு விஷயம். மாந்திரீகம் என்பது ஒரு ஆயுதத்தை போன்றது, கத்தி மாதிரி. அதை வச்சு நம்ம காயும் வெட்டலாம், ஆப்ரேஷன் பண்ணி உயிரையும் காப்பாற்றலாம், ஒருத்தரை குத்தி கொலையும் பண்ணலாம். அதாவது காய் வெட்டி ஒருத்தரோட பசியை போக்குறதுக்கும் இந்த கத்தி பயன்படுது, ஆப்ரேஷன் பண்ணி ஒருத்தருடைய உயிரை காப்பாத்துறதுக்கும் பயன்படுது, ஒருத்தரை மரணம் அடைய வைக்கிறதுக்கும் இது யூஸ் ஆகுது. ஸோ நீங்க இதை எதில் கையாளுறீங்கிறது தான் முக்கியம். அதில் நிறைய நண்பர்கள் இந்த மாந்திரீகம் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள வராததற்கு காரணம், இதனை ஏன் பல பேர் ட்ரை பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இதன் மேல ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு ஒரு தன்மை ஏற்பட்டுருச்சு. என்னங்க ஏதோ ஒரு மந்திரம் சொல்றீங்க, ஒரு 40 நாள் சொல்றீங்க, நிறைவேறுங்கிறீங்க, நானும் சொல்லி பார்க்குறேனே நிறைவேற மாட்டேங்குதே அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. ஒரு பரிகாரம் சொல்றீங்க, அதை நாம செய்யறோம், ஆனா பலன் கிடைக்க மாட்டேங்குதே அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. அது உங்களுடைய கர்மாவை பொறுத்து சில நேரங்கள்ல தாமதமாக நடைபெறலாம், அல்லது சீக்கிரமாக நடைபெறலாம், அல்லது உங்களுக்கு நடைபெறாமல் உங்களுடைய சந்ததியினர்களுக்கு அது நடைபெறலாம்.
பல பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஹோமம் நடத்துறது, பூஜை பண்றது, தானம் பண்றது, தர்மம் பண்றது, இது எல்லாம் நம்மளுக்கு பலனளிக்கும்னு நினைக்கிறாங்க. நம்மளுக்கும் பலனளிக்கும். பல நேரங்கள்ல அது நம்மளோட சந்ததிகளுக்கு பலனளிக்கிறதா இருக்கும். இப்ப நம்மள பல நேரங்கள்ல சில கெடுதல்களிலிருந்து ஏதோ ஒரு சக்தி காப்பாத்துற மாரி ஒரு ஃபீலிங் வரும். அந்த சக்தி என்ன தெரியுமா? உங்க முன்னோர்கள் செய்த புண்ணியமாக அது இருக்கலாம். இப்ப நீங்க இன்னைக்கு செய்யற தானமும், தர்மமும், பூஜையும் இறைவன் உங்களுக்கே அதுக்கான பலனை கொடுப்பார் என்றல்ல, உங்களுடைய சந்ததியினருக்கும் அந்த பலன்களை அவர் கொடுப்பார். அதனால இத மக்கள் புரிஞ்சுக்கணும். இறைவன் எப்போதும் பலனை கொடுக்க மறுப்பது அல்ல. இது சத்தியம். பல பேர் சொல்லுவாங்க, எனக்கு வந்து செல்வந்தராகணும்னுட்டு நானு என்ன பண்றேன், முருகப்பெருமானை கும்பிடுறேன், குபேரர் வழிபாடு செய்யறேன், லக்ஷ்மி வழிபாடு செய்யறேன், தானங்கள் கொடுக்கறேன், தர்மங்கள் கொடுக்கறேன், ஆனா எனக்கு பலன் கிடைக்க மாட்டேங்குதே சுவாமி அப்படிம்பாங்க. நான் சொல்லுவேன், உங்களுக்கு பலன் கிடைக்காம இருக்கலாம், உங்க அடுத்த சந்ததியினரோ அல்லது அதற்கு அடுத்த சந்ததியினரோ சேமமாக வாழ்வார்கள், செல்வந்தர்களாக வாழ்வார்கள். அவர்கள் வாழ்வதற்கு தேவையான புண்ணியங்களை நீங்கள் சேகரித்து விட்டு செல்கிறீர்கள், அவர்களுக்கு கொடுத்து விட்டு செல்கிறீர்கள். ஏங்க, மனுஷனே கடன் வாங்கினா நம்ம வட்டியோட கேட்டு வாங்குறோம். அற்ப மனிதன் 14 லோகங்களையும் ஆளக்கூடிய அந்த இறைவன், நாம இப்போ ஒரு பூஜையை செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னா அவர் நமக்கு கடன்பட்டவரா மாறிடுறார். அதுக்கு அவர் வட்டிக்கு மேல வட்டி போட்டுதான் கொடுப்பார் பலனாக உங்களுக்கு. சரிங்களா? கண்டிப்பா இதை நீங்க நல்லா யோசிக்கணும். ஏன்னா பல பேரு நம்பிக்கை இல்லாம போயிடுறதுக்கு காரணம் பலன்கள் கிடைக்கிறது இல்லை அப்படின்னுட்டு தான். அந்த பலன் உங்களுக்கு கிடைக்கணும்னு நினைக்காதீங்க, உங்க சந்ததியினருக்கு கிடைக்கணும்னு நினைங்க. சரிங்களா? உங்களுடைய கடமையை மட்டும் செய்யுங்க, பலனை நிச்சயம் இறைவன் தருவான். அது எப்ப தருவான்ங்கிறது அவனுக்கு மட்டும்தான் தெரியும். ரைட்டா? இன்னொன்னு, சில நேரங்கள்ல இந்த மாந்தீகம்ங்கிற கலையினை பயன்படுத்தி உங்களால பல அரிதான அதிசயங்களை நிகழ்த்தலாம். மிகப்பெரிய அதிசயங்களை கை சுடக்கும் நேரத்துல நிகழ்த்தலாம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஆயகலைகள் 64ல 16வது கலையாக வருவது சோடசக்கலை அப்படின்னுட்டு. இதுங்க சோடசக்கலைன்னா என்னங்க அப்படின்னு கேட்டா, இது ஒரு டைம், இது ஒரு நேரம். இப்போ பிரம்ம முகூர்த்தம், விஷ்ணு முகூர்த்தம், ராகு காலம், யமகண்டம், குளிகை அப்படின்னுட்டு ஒவ்வொரு டைமிங் வரும். அது மாதிரி சோடசக்கலை என்பது ஒரு டைமிங், ஒரு நேரம் என்று இதை சொல்லலாம். இந்த நேரம் வந்து எப்ப வரும்னுட்டு நாம தெரிஞ்சுக்கணும். அந்த நேரத்துல நம்மளுடைய ஆசைகளை, வேண்டுதல்களை இறைவன் கிட்ட ஒரு விளக்கேற்றி வச்சு கும்பிட்டு வேண்டிக்கிட்டோம்னா உங்களோட ஆசையை இறைவன் நிச்சயமா நிறைவேற்றுவாருங்கிறது சத்தியமான உண்மை. இதை பற்றின சித்தர்களினுடைய குறிப்புகள் இருக்கு. சித்தர்கள் இந்த அரிய கலையினை கண்டுபிடித்து மக்களிடத்திலே சொன்னார்கள். இன்றளவும் வடமாநில மக்களிடத்திலே இந்த சோடசக்கலை நேரத்தை பற்றின ஒரு தெளிவு இருக்கு. அதை அவங்க பிரயோகம் பண்றாங்க. குறிப்பா மார்வாடிகள், சேட்டுக்கள், பெரிய பெரிய செல்வந்தர்கள், வடநாட்டை சேர்ந்த செல்வந்தர்கள் இந்த கலையினை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு இன்னும் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க, பலன்களை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்மளோட தென்னாட்டுல இதை பற்றின ஒரு அவேர்னஸ் இல்லை. இந்த சோடசக்கலை பத்தி யாரும் சொல்றது இல்லை. இது என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த உலகத்தை படைத்தவர்கள் அப்படின்னு சொன்னா மும்மூர்த்திகள். அவங்க தான் இந்த உலகத்தை வந்து உருவாக்குனாங்க. பிரம்மன் வந்து உலகத்தை உருவாக்கி உயிர்களை படைக்கிறாரு, விஷ்ணு அந்த உயிர்களை காப்பாத்துறாரு, சிவன் அந்த உயிர்களுக்கு மோட்சம் அளிக்கிறார். படைத்தல், காத்தல், அழித்தல் என்று சொல்லக்கூடிய இந்த 3 வேலைகளையும் இந்த 3 தெய்வங்கள் செய்கிறாங்க. இவங்களுடைய ஒட்டுமொத்த அம்சம்தான் திருமூர்த்தி அம்சம் அப்படின்னுட்டு.
சிவன், பிரம்மா, விஷ்ணு இந்த 3 பேரினுடைய அந்த ஒரு சேர்ந்த அவதாரம் தான் திருமூர்த்தி அவதாரம் அப்படின்னுட்டு. இந்த திருமூர்த்தி தெய்வத்தை நாம வழிபட்டால் விதியை மாற்றலாம், கேட்டதை அடையலாம், விரும்பியதை பெறலாம். எப்படிங்க அந்த திருமூர்த்தி தெய்வத்தை அணுகிறது? ஒரு ஒரு சாதாரணமா ஒரு சிவனோட அருளை பெறணும் அப்படின்னா சாதாரண விஷயம் இல்லை. சிவன் அருளை பெறுவது ரொம்ப கடுமையான ஒரு விஷயம். உங்களுக்கு தெரியும், காரைக்காலம்மையாரினுடைய கதை தெரியுமா? இங்க என்ன பண்றாங்க, தலைகீழா தலையிலிருந்து நடந்துட்டு போறாங்க. சிவனுடைய சோதனையை பாருங்க. ஒண்ணு. ரெண்டாவது யாரு? கண்ணப்பர். கண்ணை பிடுங்கி வைக்கிற அளவுக்கு லீலைகளை நடத்துறார் சிவபெருமான். எவ்வளவு கடுமையான லீலை பாருங்க அது. 2. அடுத்தா அர்ஜுனன் பாசுபதாஸ்திரத்தை பெறறதுக்கு எவ்வளவு கடுமையான தவம் பண்ணார் தெரியுமா? சிவனே வந்து போரிடுறார் அர்ஜுனன் கிட்ட. சிவனுடைய தாக்குதலை ஒரு மனிதனால தாங்க முடியுமா? அர்ஜுனன் மனிதன் தானே. அவ்வளோ சோதனைகளை அர்ஜுனன் எதிர்கொள்றான். சிவனை வேண்டி எத்தனையோ அசுரர்கள் தவம் பண்றாங்க. கட்டும் தவத்தை தான் பண்ணுவாங்க. நெருப்பு மேல தவம் பண்ணுவாங்க, புற்றுக்குள்ள தவம் பண்ணுவாங்க. சரிங்களா? பஞ்சபூதங்களையும் ஒருங்கிணைத்தவனுக்கு தான் சிவன் அருள் கிடைக்கும். அப்படிப்பட்ட சிவனோட அருளை பெறுறது ரொம்ப கஷ்டம். அடுத்தது விஷ்ணு, பெருமாள். பெருமாளனோட அருளை பெறுறதும் கஷ்டம்தான். ஆனா கோவிந்தா என்று அழைத்தால் அவன் ஓடோடி வருவான் என்பது ஒருபுறம் இருந்தாலும் அவனும் சாதாரணம் அல்ல. அவனும் மாயாக்காரன். அவனை வேண்டான், ஒரு நம்மளோட குறைய தீரு பெருமாளேன்னு வேண்டணும்னா நம்மளையும் சோதனைகளுக்கு உள்ளாக்குவான், கஷ்டங்களுக்கு உள்ளாக்குவான். அதன் பிறகுதான் அந்த மாயக்காரன், அவன் பேரே, பெருமாளுக்கு பேரே மாயக்காரன். மாயங்களை நிகழ்த்தி அந்த வேண்டுதலுக்கு தகுதியானவராங்கிறத நம்மளை முதல்ல உணர வச்சு அதன் பிறகு அதற்குரிய பலன்களை கொடுப்பவர் பெருமாள். அடுத்தது யாரு? பிரம்மன். இந்த உலகத்தினுடைய ஒரு தந்தைன்னு சொன்னா அவர் பிரம்மன். ஏன்னா உயிர்களை படைக்கிறவர் பிரம்மன். அவருடைய அருள் பெறுவது ரொம்ப கஷ்டம். மும்மூர்த்திகள்ல பிரம்ம தவம்ங்கிறது ரொம்ப ரொம்ப கடுமையான ஒரு தவமாக அது கருதப்படுது. ஸோ பிரம்மதேவனுடைய அருளை பெறுறதும் அவ்வளவு கஷ்டம். ஸோ தனித்தனியா இவங்களோட அருளை பெறுறதே ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கும்போது எப்படிங்க நீங்க 3 பேருனுடைய அருளையும் ஒன்றாக பெறுவதற்கு சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, அதுக்குதான் நம்ம சித்தர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த சோடசக்கலை நேரத்துல திருமூர்த்தி என்று சொல்ற இந்த மும்மூர்த்திகளின் அம்சம் பொருந்திய அந்த ஒரு தெய்வத்தினுடைய அருள் குறிப்பிட்ட நொடிகள், என்ன சொல்லணும்னா 5 சொடக்கிடும் நேரம் என்று அதனுடைய பொருள். உங்களோட கையில 5 சொடக்கு போட்டீங்கன்னா எவ்வளோ நேரம் ஆகுதோ 5 நொடிக்கும் குறைவான நேரம் இந்த சோடசக்கலை நேரத்துல திருமூர்த்தி தெய்வத்தின் அருள் இந்த பூ உலகில் விழும். அந்த சமயத்துல நாம நம்மளுடைய வேண்டுதல்களை இறைவனிடத்திலே மனப்பூர்வமாக வைக்கும் பொழுது அந்த இறைவன் நம்மளுடைய பிரார்த்தனைகளை நிறைவேற்றி கொடுப்பார். சரிங்க, ரைட்டு. எப்படி இந்த சோடசக்கலை நேரத்தை நாம கண்டுபிடிக்கிறது? அடுத்த கேள்வி உங்களுக்கு வருதா? சோடசக்கலை நேரம்னு சொல்லிட்டீங்க, சந்தோஷம். அந்த நேரத்தை எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? ரொம்ப சிம்பிளுங்க. அமாவாசை திதி எப்பொழுது நிறைவடைகிறதோ அந்த நேரத்தில் இருந்து 1 மணி நேரம் முன்பும் 1 மணி நேரம் பின்பும் இருக்கிற 2 மணி நேரத்திற்கு உள்ளாக இந்த சோடசக்கலை நேரம் அடைபடும். புரியுதுங்களா? உங்களுக்கு இன்னும் புரியுற மாதிரி சொல்றேன், கேளுங்க. வரக்கூடிய தை மாதம் நம்ம சொல்லணும்னா ஜனவரி 18ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு அதிகாலை 1 மணி 20 நிமிடங்களுக்கு தொடங்கும் அமாவாசை திதியாகப்பட்டது மறுநாள்
ஜனவரி 19ஆம் தேதி அதிகாலை 2:31 வரை நீடிக்கிறது. அமாவாசை திதி நீடிக்கக்கூடிய டைமிங், ஸ்டார்ட் டைமிங் அண்ட் எண்ட் டைமிங். இதுல நிறைவடையக்கூடிய நேரம் எப்போ அப்படின்னா ஜனவரி 19ஆம் தேதி அதிகாலை 2:31 அமாவாசை திதி நிறைவடைகிறது. இந்த நிறைவடைகிற டைம்ல இருந்து 1 மணி நேரம் முன்பும் 1 மணி நேரம் பின்பும் இருக்கக்கூடிய அந்த 2 மணி நேரத்தை கணக்கு போடுங்க. அப்படின்னு சொன்னா ஜனவரி மாதம் 19ஆம் தேதி அதிகாலை 1:31 தொடங்கி 3:31 வரை இந்த 2 மணி நேரத்தை தான் சோடச கலை நேரம் என்று சொல்லுகிறோம். புரியுதுங்களா? இந்த 2 மணி நேரத்துக்கு உள்ளதான் அந்த 5 சொடக்கிடும் நேரம் வரும். அது எப்பங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறவங்களும் இருக்கிறாங்க. அத சித்தர்கள் சொல்லவில்லை. அது எப்பனாலும் வரலாம். ஆரம்பத்துல வரலாம், நடுவுல வரலாம், இறுதியிலே வரலாம். எப்பொழுது வேண்டுமானாலும் அந்த 5 சொடக்கிடும் நேரம் வரும். இப்போ நீங்க இந்த 2 மணி நேரத்துல நாம என்னங்க பண்ணணும்? வெரி சிம்பிள். ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க, அதுல நல்லெண்ணெய் ஊத்திக்கோங்க, திரி போட்டுக்கோங்க, தரையில வைக்க வேண்டாம், தட்டுல அந்த விளக்க வச்சு தீபம் ஏற்றி அந்த தீபத்தை கிழக்கு பார்த்து எரிய விடுங்க. நீங்க வடக்கு பார்த்து உக்காந்துக்கோங்க. நீங்களும் சாதாரணமா தரையில உட்காராம ஒரு துணியை தரையில போட்டோ அல்லது பலகையின் மீது உட்காருங்க. எப்பயுமே தெய்வ வழிபாடுகளை செய்யும் பொழுது வெறும் தரையில அமர்ந்துட்டு நம்ம பிரார்த்தனைகளையோ மந்திர உச்சாடனங்களையோ சொல்லக்கூடாது. ஏங்க அப்படின்னு கேட்பாங்க. என்ன காரணம்னா நம்மளுடைய அந்த மனதின் சக்திகள் இருக்கு இல்லையா, அதிர்வலைகள்னு சொல்வோம். அதை இந்த பூமி கிரைக்கும் தன்மை இருக்குது. அதனால எப்பயுமே ஒரு துணி போட்டுட்டு அது மேல உட்காந்துட்டு தான் பிரார்த்தனைகளை செய்யணும். சரிங்களா? ஸோ இந்த பிரார்த்தனையை செய்யும்போது 2 மணி நேரமும் அந்த தீப சுடர்ல நீங்க அமர்ந்துட்டு நீங்க அழகா பிரார்த்தனை செய்யுங்க. அந்த 2 மணி நேரமும் செய்யுங்க. ஏதாவது ஒரு ஆசைய மனதில் நினைச்சுக்கோங்க. நீங்க எப்பயுமே நான் சொல்லுவேன், இறைவன் இடத்துல ஒன்றை கேளுங்கள், அதை தொடர்ந்து கேளுங்கள், அதை நிறைவேறும் வரை கேளுங்கள். புரியுதுங்களா? அதாவது இறைவன் இடத்துல ஒரு வேண்டுதல் வைக்கணுமா, அதை தொடர்ந்து வைக்கணுமா, அது நிறைவேறும் வரைக்கும் அதை விடாம வைக்கணுமா. இதுதான் சீக்ரெட். பல பேர் கேட்பாங்க, நான் 2 வருஷமா சுவாமி கிட்ட வேண்ட நடக்கல, நான் 5 வருஷமா வேண்ட நடக்கல, 10 வருஷம் வேண்டுங்க, 20 வருஷம் வேண்டுங்க, நிறைவேற்றி தான் ஆகணும். அந்த பரபிரம்மம் அதை நிறைவேற்றி தான் ஆகணும். அப்போ ஒரு சின்ன ஒரு கதை சொல்றேன் கேளுங்க. அசுரர்கள் தவம் பண்ணுவாங்களாம். அசுரர்கள் கடும் தவம் பண்ணுவாங்களாம். எப்படியும் அசுரன் வரம் கேட்கறது கொஞ்சம் மோசமா தான் இருக்கும். எனக்கு சாவு வரக்கூடாதுன்னு கேட்பான், அல்லது எப்படி சாவு வரணுங்கிற வரம் கேட்பான். அந்த வரத்தை வாங்கிட்டு அவன் எப்படியும் அட்டூழின்னு தான் பண்ண போறான். இருந்தாலும் அந்த இறைவன் எதற்காக வரம் கொடுக்குறாருன்னு தெரியுமா? அது என்னைக்காவது நீங்க யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இப்போ ஒரு அசுரன் சிவனை நினைச்சு தவம் இருக்கிறான். எப்படியும் அவனோட தவத்தினோட பலனா அவனோட வரம்ங்கிறதும் கொஞ்சம் மோசமா தான் இருக்கும். அப்படி இருக்கும்னு தெரிஞ்சும் எதற்கு சிவன் காட்சி அளித்து வரத்தை கொடுக்கிறார் அல்லது பிரம்மன் காட்சி அளித்து வரத்தை கொடுக்கிறாருன்னா, அவன் தொடர்ச்சியா அந்த மந்திரத்தை சொல்லி 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 இறைவனை அழைக்கிறான். எனக்கு அது வேணும், வா 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 வான்னு தொடர்ச்சியா அவன் அந்த மந்திர உச்சாரணங்களை பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அந்த தெய்வமே நெருப்பின் மீது நிற்பது போல அவனுடைய அந்த தெய்வத்தினுடைய தேகமே சுட்டரிக்குமா. ஐயப்பா நம்ம போய் கொடுத்துடலாம்டா சாமின்னுட்டு தெய்வமே ஓடி அந்த அவன் அசுரனாக இருந்தாலும் அவனுடைய பக்திக்கு இறங்கி வரத்தினை கொடுத்துட்டு போயிருமா. புரியுதுங்களா? அதனால
நீங்க வேண்ட வேண்டுதலுக்கு இறைவன் பதில் கொடுத்துதான் ஆகணும். ஆனா நீங்க அதை எந்த அளவுக்கு கான்பிடென்ட்டா, அதாவது அழகா சொல்லுவாங்க. ஆழ்வார்களுடைய பாசுரங்களை படிக்கும் பொழுது எல்லாமே சொல்லுவாங்க. கோவிந்தனை பற்றி கொள்ளும்பாங்க. உடும்பு இருக்குல்ல, உடும்பு பள்ளியோட தான் அதை வந்து ஒப்பிடு செய்வாங்க. அப்படியே பற்றிக்கோங்க, பிடிச்சுக்கோங்க, விட்ட மாட்டேன், எனக்கு இது வேணும், குட்டுக்கிற வரைக்கும் நான் விட மாட்டேன், உன் கையைய பிச்சை எடுத்தாலும் சரி அப்படின்னுட்டு அவனை பிடிச்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு எந்த தெய்வம் பிடிச்சாலும் சரி, அந்த தெய்வத்தை பிடிச்சிட்டு தொடர்ச்சி அந்த வேண்டுதலை வைக்கும் போது அந்த இறைவன் செவி சாய்ச்சுதான் ஆகணும். அது மாதிரி இந்த சோடசக்கலை நேரத்துல இந்த 2 மணி நேரமும் உங்களுடைய பிரார்த்தனைகளை மனதில நினைத்து, அது ஒரு பிரார்த்தனையா அதை வந்து மனதில் நினைத்து வேண்டிக் கொள்ளும் பொழுது நிச்சயமா இந்த இறைவன் உங்களுக்கு பதில் சொல்லிதான் ஆகணும். வரத்தினை கொடுத்துதான் ஆகணும், வேற வழியே இல்லை. தப்பிக்கவே முடியாது. கடவுளும் தப்பிக்கவே முடியாது. பக்திக்கு, உண்மையான பக்திக்கு இறைவனானாலும் கட்டுப்பட்டே ஆக வேண்டும். மகாபாரதத்துல அழகா ஒரு கதையில சொல்லுவாங்க. சகாதேவன் சொல்றான், கோவிந்தா, அதாவது கிருஷ்ணனை பார்த்து சொல்றான், கோவிந்தா, உன்னை கட்டும் மந்திரம் எது, உன்னை கட்டி போடும் மந்திரம் எது அப்படின்னு கேக்குறான். அதாவது ஆயுதங்களால கோவிந்தனை கட்டுப்பட முடியாது. அல்லது பாத்தீங்கன்னா கயிறு முதலிய பொருட்களால கோவிந்தனை கட்டி போட முடியாது. மாளிகைக்குள்ள வச்சு சிறை அடைக்க முடியாது கோவிந்தனை. அப்படி அந்த இறைவனையே கட்டி போடுற விஷயம் என்னன்னா, அவனுடைய நாமத்தை சொல்றதுதான். அவனுடைய நாமத்தை சொல்லி பக்தியில தான் அவனை கட்டி போட முடியும். சகாதேவனே பக்திய உன்னை நான் ஒரு நிமிஷத்துல கட்டி போட்டுருவான் அப்படிங்கிறான். எப்படின்னு கேக்குறாரு கிருஷ்ணன். ஒண்ணும் கிடையாது, கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொன்னனாவே நீ எனக்கு அடிமையாயிருவ. கிருஷ்ணா கிருஷ்ணான்னு நான் சொல்லும் போது உன்னோட பக்தன் ஆயிடுவேன், நீ பக்தனுக்கு அடிமையாயிடுற, சோ நீ எனக்கு அடிமை அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவு அழகான வார்த்தைகள் பாத்தீங்களா? அது மாதிரி இறைவன் இடத்துல தொடர்ச்சியா கேளுங்க, நம்பிக்கையா கேளுங்க, எனக்கு இது வேணும்னு கேளுங்க, அவர் கொடுத்துதான் ஆகணும். அவர் எங்க வேற போறார்? சரிங்களா? அதனால இந்த 2 மணி நேரமும் விரும்பியதை நினைங்க. வேலை கிடைக்கணும், திருமணம் ஆகணும், உடல் நோய் தீரணும், வீடு கட்டணும், குழந்தை பாக்கியம், எத்தனையோ விஷயத்துக்காக இருக்கு. அதெல்லாம் வேண்டிக்கோங்க. 2 மணி நேரம் தொடர்ச்சியா வேண்டுங்க. தீபம் அந்த அளவுக்கு எரியும் அளவுக்கு நீங்க எண்ணெய் ஊற்றி வச்சுக்கணும். ஏன்னா நல்ல ஒரு பெரிய விளக்கா பார்த்துட்டு நல்ல வழி எண்ணெய் ஊற்றி நீங்க திரி போட்டீங்கன்னா அழகா 2 மணி நேரம் வரைக்கும் அது எரியும், பிரச்சனை இல்லை. ஸோ 2 ஹவர்ஸ் கழிச்சுட்டு சுவாமிக்கு முடிஞ்சால் ஆரத்தி காட்டிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்க தூங்க போயிடலாம். அந்த எரியக்கூடிய விளக்கினை வந்து ஒரு பூ, புஷ்பம் அதை வைத்து அமர்த்திடுங்க. அதாவது அதில் அந்த தீபத்தில் வச்சு அணைச்சிடுங்க. ஊதி அணைக்கக்கூடாது. எப்பயுமே சுவாமிக்கு தெய்வம் ஏற்றதை ஊதி அணைக்கக்கூடாது, புஷ்பத்தை வச்சு தான் அமர்த்தி அணைக்கணும். அது இந்த மாதிரி வேண்டிக்கும் போது தெய்வம் வந்து உங்களுக்கு நிச்சயமா அருள் புரியும். இந்த சோடசக்கலை நேரத்தில், இந்த 2 மணி நேரத்தில் உங்களுடைய ஆசைகளை, கோரிக்கைகளை இறைவனிடத்துல வேண்டும் பொழுது அந்த இறைவன் நிச்சயம் வந்து உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றி கொடுப்பாருங்கிறதுல டவுட்டே கிடையாது. நிறைய பேர் பொதுவான கேள்வியா சில விஷயங்களை கேட்பாங்க. இதை வந்து பெண்கள் செய்யலாமா? அடுத்த கேள்வி. தாராளமா செய்யலாம். ஆண் பெண் வித்தியாசம் இல்லாம இதை அனைவரும் செய்யலாம். இன்னும் சொல்ல போனா விவரம் தெரிந்தவர்களில் தொடங்கி இப்போ ஒரு 16-17 குழந்தைகளுக்கு விவரம், அந்த ஆன்மீகத்தை பத்தின ஈடுபாடுகள்லாம் வந்துருது. இன்னும் சொல்ல போனா 10 வயசு குழந்தைய பாசுரம் பாடுற காலம் இது. ஸோ விவரம் தெரிந்த எல்லாரும் செய்யலாம். இந்த பக்திங்கிற உணர்வினை சீகரித்த அத்தனை பேரும் செய்யலாம். அது 5 வயசு குழந்தையா இருந்தாலும் சரி, 90 வயசு கிழவனா இருந்தாலும் சரி, தாராளமா செய்யலாம். செய்து பலன்களை அனுபவிக்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆயகலைகளில் 16வது கலையா வரக்கூடியது இந்த ஷோடசகலை. ரொம்ப சக்தி வாய்ந்தது. இந்த 2 மணி நேரத்தில் உங்களுடைய விருப்பங்களை இறைவனிடத்திலே, அதாவது அந்த திருமூர்த்தி தெய்வத்திடத்திலே வைக்கும் பொழுது அந்த இறைவன் உங்களுடைய வேண்டுதல்களுக்கு நிச்சயமாக செவிசாய்ப்பார் என்பது சத்தியம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால்,
கண்டிப்பாலும் கண்டிப்பாலும் இந்த சோடசக்கலை நேரம் வரக்கூடிய தை மாதம், அது சொன்னோம்னா தை 4, தை மாதம் 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய அந்த அமாவாசை திதி, அது நிறைவடையும் நாள் பார்த்தீங்கன்னா ஜனவரி 19 தை மாதம் 5ஆம் தேதி அதிகாலை நிறைவடையுது. ஸோ இந்த தை அமாவாசையை ஏன் நான் ரொம்ப ஸ்பெஷலாக உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன், இதுக்கு நான் ஏன் இவ்வளவு ஒரு மெனக்கட்டு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு கேட்டால் நிறைய காரணம் இருக்கு. அமாவாசைகள்ல 3 அமாவாசை மிக முக்கியமான அமாவாசையா சொல்லுவோம். தை அமாவாசை சொல்லுவோம், ஆடி அமாவாசை சொல்லுவோம், புரட்டாசி அமாவாசை சொல்லுவோம். இந்த 3 அமாவாசையை ரொம்ப மிக முக்கியமான அமாவாசையா சொல்லுவோம். ஏன்னா நம்மளுடைய முன்னோர்களுக்கான வழிபாடுகள் செய்யக்கூடிய அமாவாசையா இது இருக்கும். பொதுவாக நம்மளுடைய முன்னோர்களினுடைய வழிபாடு தான் நம்மளுடைய குலத்தை காக்கும். குலத்தை மறந்தாலும் குலதெய்வத்தை மறக்காதே அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்கு. இன்னும் சொல்ல போனா எத்தனையோ பேர் என்னென்னமோ தெய்வங்களை வணங்குவாங்க, குலதெய்வத்தை வணங்க மறந்துடுவாங்க. எவ்வளோ பெரிய ஒரு 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 அபாக்கியம் தெரியுமா அது? குலதெய்வத்தை நீங்க விட்டுட்டு நீங்க என்ன பூஜை செஞ்சாலும் சரி, என்ன வழிபாடு செஞ்சாலும் சரி, எத்தனை தான தர்மங்களை செஞ்சாலும் சரி, பலன்கள் ரொம்ப ரொம்ப குறைவாக தான் கிடைக்கும். எப்பயுமே ஒரு வழிபாடுகளை செய்யும் போது உங்களோட குலதெய்வத்தை முதல்ல நினைச்சுட்டு செய்யுங்க. அதுக்கப்புறம் தான் எல்லா தெய்வமே உங்களுக்கு வருவாங்க. குலதெய்வம்ங்கிறது நமக்கு ஜீவன் கொடுத்த நம் முன்னோர்கள். இப்ப நாம் இருக்கிறோம், இந்த பூமியில வாழ்றோம்னா நம்ம வானத்துல இருந்து குதிச்சு வந்துடல. நமக்கு அப்பா அம்மா இருக்காங்க, அவங்க எப்படி வந்தாங்கன்னா அவங்களுக்கு அப்பா அம்மா, அவங்க எப்படின்னா அவங்களுக்கு அப்பா அம்மா, இப்படி சந்ததிகளினுடைய தொடர்ச்சியில தான் நாம இன்னைக்கு நின்றுட்டு இருக்கோம். இப்போ ஒரு ஒரு 5-6 தலைமுறைக்கு முன்னாடி நீங்க எப்படி இருந்தீங்க, உங்களுடைய முன்னோர்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னு நீங்க என்னைக்காவது நினைச்சது உண்டா? கண்டிப்பா நினைச்சு பார்த்தாலும் அதை கண்டுபிடிக்கிறது இன்னைக்கு ரொம்ப கஷ்டம். ஒரு 6 தலைமுறை 7 தலைமுறைக்கு முன்னாடி எங்க முன்னோர் பேர் என்னன்னு எங்கேயாவது போய் நம்ம பார்க்க முடியுமா? யார்கிட்ட போய் கேட்க முடியும்? எங்க இருந்தோமோ, எந்த நாட்டுல இருந்தோமோ, அல்லது என்ன 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 மொழி பேசிட்டு இருந்தோமோ எப்படியும் தெரியாது இல்லையா? ஆனா இன்னைக்கு நாம தமிழ்நாட்டுல இருக்கோம், தமிழ் பேசிட்டு இருக்கிறோம், அல்லது இந்த காணொலியை பார்க்குறவங்க தமிழர்களாக இருந்தாலும் கூட வெளிநாட்டுல இருந்து இருக்கலாம். ஸோ நம்மளுடைய முன்னோர்களை கண்டிப்பா எல்லாரையும் நினைவு வச்சுக்க முடியாது. அவங்களுடைய ஒட்டுமொத்த ஜீவனாக தான் வரவங்க யாருன்னா குலதெய்வம். நிறைய பேர் கேட்பாங்க, சார் நாங்கள் ஃபாரின்ல செட்டில் ஆகிட்டோம், எப்படிங்க குலதெய்வத்தை வணங்க? அது ஒன்றும் கிடையாது. ஒரு தீபத்தை ஏற்றி வச்சு உங்க குலதெய்வத்தை மனசுல நினைச்சுக்கோங்க, அதுவே போதும். முடியறவங்க அட்லீஸ்ட் அருகில் இருந்ததுன்னா மாதத்துக்கு ஒரு நாள், ரொம்ப கொஞ்சம் தொலைவா இருக்குதுன்னா வருஷத்துக்கு ஒரு நாள் ஆவது குலதெய்வ வழிபாட்டை கட்டாயமா செய்யுங்க. நான் ஏன் சொல்றேன் அப்படின்னு கேட்டா, நம்மளுடைய முன்னோர்களினுடைய வழிபாட்டுக்கு உகந்த ஒரு திதினா அமாவாசை திதி தான். அதுல மிக முக்கியமான ஒரு மாதம் தை மாதம். இந்த மாதத்துல காக்கைக்கு சாதம் வைங்க. வெரி சிம்பிள். காக்கைக்கு சாதம் வச்சிருங்க. அகத்திக்கீரைய பசுமாட்டு கொடுங்க. யாசகர்களுக்கு பிச்சை இடுங்க, உணவா வாங்கி கொடுங்க. இந்த மாதிரியான விஷயங்களை செய்யறதுனால திதி கொடுத்த பலனை நீங்கள் பெறுவீர்கள். ஏன் நான் சொல்றேன்னா, இந்த தை அமாவாசையில நீங்க வழிபாடுகள் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா பலன்கள் ஏராளம்னு சொல்ல போனா, உங்களுக்கு சாதாரண நாட்கள்ல செய்யக்கூடிய, அதாவது சாதாரண அமாவாசைகள்ல வரக்கூடிய சோடசக்கலை நேரங்களை காட்டிலும் தை மாத அமாவாசையில் வரும் சோடசக்கலை நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி கொண்டீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு கோடி மடங்கு பலன்கள் கைமேல் கிடைக்குங்கிறதுல ஐயம் ஏதுமே கிடையாது. சரிங்களா? ஸோ டோன்ட் மிஸ் திஸ் மந்த் அமாவாசை. திஸ் மந்த்னு சொல்ல முடியாது, ஏன்னா இன்னும் தை மாதம் பிறப்பருக்கு கொஞ்சம் நாள் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் மந்த் அமாவாசை அப்படின்னு சொல்லலாம், தை மாத அமாவாசை அப்படின்னு நான் சொல்றேன். அதே மாதிரி தை மாத அமாவாசையில முடிஞ்ச அளவுக்கு பிக்ஷை இடுங்க. பிக்ஷை இடுறது அப்படின்னா நீங்க எதுவும் தவறா நினைச்சுக்க வேண்டாம், யாசகம் கொடுங்க. யாருக்கு? வறியவர்களுக்கு. இப்போ நீங்க எவ்வளோ பார்த்தீங்கன்னா தெருவோரங்கள்ல பாவம் இருப்பாங்க வறியவர்கள், அவங்களுக்கு யாசகம் கொடுங்க. உங்களால் முடிஞ்சது கொடுங்க. இது பார்த்தீங்கன்னா பனிக்காலம். ஸோ நீங்கள் போர்வை வாங்கி கொடுக்கலாம். வஸ்திர தானம் சொல்லுவாங்க. வஸ்திர தானம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் குடும்பத்துக்கே நோய் நொடிகள், கொடும் நோய்கள் தாக்காது. ஒவ்வொரு தானத்துக்கும் ஒவ்வொரு பலன்கள் இருக்கு.
அன்னதானம் கொடுத்தீர்கள்னா ஆயுள் அதிகரிக்கும். நீங்க அன்னதானம் செய்யறதுல பலன் என்னன்னா உங்களோட வம்ச விருத்தி, அல்பாயுஸ் இருக்காது. எல்லாருக்கும் தீர்காயுசா இருக்கும் இருக்கும். சில சில குடும்பங்கள்லாம் பாருங்க, எல்லாருமே 90 தாண்டுவாங்க அல்லது 80 தாண்டுவாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய முன்னோர்கள்லாம் பெரும் தானங்களை செய்வோம், குறிப்பா அன்னதானங்களை செஞ்சவங்களா இருப்பாங்க. அன்னதானத்துக்கு அந்த பலன் இருக்கு. வஸ்திரங்களை தானமாக கொடுக்கும் போது வஸ்திர தானத்துக்கு நோய் நொடிகள், இன்னைக்கு பெரிய பெரிய நோய்கள்லாம் சொல்றோம், கொடிய நோய்கள் சொல்றோம், அது நம்மளை தாக்காது, நம்மளோட குடும்பத்தை தாக்காது, நம்மளோட வம்சத்தை தாக்காது. இந்த மாதிரி ஒவ்வொரு தானங்களுக்கும் பலன்கள் உண்டு. இந்த இந்த முன்னோர்களினுடைய அந்த பித்ரு வழிபாட்டுக்கு அன்னதானம் கொடுப்பது, வறியவர்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறது சிறப்பா இருக்கும். ஸோ யாரும் இந்த தை மாத அமாவாசையை தவற விடாது, பயன்படுத்திக்கோங்க. பயன்படுத்தி பலனை பெறுங்கள். குறிப்பா இந்த சோடசக்கலை நேரம் என்று சொல்ற இந்த ஒரு அற்புதமான நேரத்தை பயன்படுத்தி கைமேல் பலன்களை அனுபவிங்க. அது சொல்லுவாங்க இல்லையா, நான் உடனடி பலனை அனுபவிக்கிறேன்ட்டு செஞ்சீங்கன்னா அடுத்த மாதத்துக்குள்ள ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்கும். சரிங்களா? இவ்வளவு நேரம் பொறுமையா நம்மளோட பதிவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மற்றொரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.